வெல்கம் டு மீரா ஸ்டோரி டைம். ஒரு மன்னர் அன்னத்தை தின்னுட்டு என்னத்தை செய்வோம்னு இருக்கும்போது ஒரு வித்தியாசமான யோசனை. என்னன்னா, நாட்டில் இருக்க முட்டாள்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும், இருக்கிறதுலே அடிமுட்டாள்களாக ஒரு 5 பேரை கூட்டிட்டு வாங்கன்னு அமைச்சர்கிட்ட சொல்கிறாரு. அமைச்சருக்கு இருக்கிற வேலையில் இது இப்போ ரொம்ப அவசியமா அப்படின்னு தோணினாலும் மன்னரோட கட்டளையை மறுக்க முடியாதுன்னு முட்டாள்களை தேடி போகிறாரு. ஒரு மாதமாக அலைஞ்சு தெரிஞ்சு 2 பேரை கூட்டிகிட்டு வராரு. நான் 5 பேர் சொல்லியிருந்தேன், நீங்கள் 2 பேர் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு மன்னர் கேட்கும்போது, எனக்கு 2 பேர் தான் கிடைச்சாங்க, இப்போ விளக்கம் சொல்ல விடுங்க, நான் 5 பேரையும் காட்டுறேன்னு அமைச்சர் சொல்கிறாரு. சரின்னு மன்னர் சொல்கிறாரு. அமைச்சர் கூட்டிகிட்டு வந்த 2 பேரில் ஒருத்தனை காட்டி, இவன் மாட்டு வண்டியில் உட்காந்துட்டு புல்லுக்கட்டை தன்னோட தலையில் சுமந்துட்டு இருந்தான். ஏன்னு கேட்டதுக்கு, என்ன சுமந்துட்டு வர மாடுகளுக்கு வலிக்கக்கூடாதுன்னு சொன்னான். ஸோ இவன் தான் 5வது முட்டாள். இன்னொருத்தனை காட்டி, இவன் தன் வீட்டு கூரையில் வளர்ந்துருந்த புல்லை மாடுகளை விட்டு மேய விட்டுருந்தான். இவன் தான் 4வது முட்டாள். முக்கியமான வேலைகளை எல்லாம் விட்டுட்டு முட்டாள்களை தேடி போன நான் தான் 3வது முட்டாள் அப்படின்னு அமைச்சர் சொன்னதை கேட்டு மன்னர் சிரிக்க, நாட்டில் இருக்க முக்கியமான வேலைகளை எல்லாம் விட்டுட்டு முட்டாள்களை தேடி கூட்டிட்டு வான்னு என்னை அனுப்பி வச்ச நீங்கள் தான் 2வது முட்டாள் அப்படின்னு சொல்லும்போது மன்னருக்கு தான் சொன்னது ஒரு தேவையில்லாத வேலை அப்படின்னு புரிஞ்சுது. சரின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு முதல் முட்டாள் யாருன்னு கேட்குறாரு. இப்படி இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு எந்த நேரமும் செல்ஃபோன் பார்த்து நேரத்தை வீணாக்குறவங்க தான் முதல் முட்டாள் அப்படின்னு அமைச்சர் சொல்கிறாரு. ஃபோன் மட்டும் இல்லை, சும்மாவே இருக்கிறது இல்லை தேவையில்லாத செயல்கள் செய்கிறதுன்னு எதுலேயுமே நம்மளோட நேரத்தை வீணாக்கக்கூடாது.